ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் அவன் இல்லாம உன்னால கண்டிப்பா உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் வந்து ரோஹித் சர்மாவை எச்சரித்து வந்து பேசியிருக்காரு. இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் தொடர இந்தியா செம சூப்பரா வந்து கைப்பற்றி இருக்காங்க. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. கோலியும் நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஸோ அதனால வந்து வரப்போற T20 உலகக்கோப்பையில இந்தியா கப்பு வாங்கி கொடுப்பாங்க. ரோஹித் வந்து உலகக்கோப்பையை வாங்கி கொடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. சொந்த மண்ணில் நடந்த வேர்ல்டு கப்பை தான் மிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை வந்து நடக்க போகுது. இப்போதைக்கு இந்திய அணியில பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரா வந்து யார் வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஜடேஜாவுக்கு இடம் வந்து உறுதி, அக்சர் பட்டேலுக்கு கண்டிப்பா இடமும் வந்து உறுதி. ஆனா பாண்டியா ஆடுவாரா அப்படிங்கிறது டவுட், சிவம் தூபே ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து டவுட். பாண்டியாவுக்கு பதிலாக தூபேவை ரீப்ளேஸ் பண்ணதான் ரோஹித் சர்மா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழல்ல தான் வந்து யுவராஜ் சிங் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து என்னைக்குமே வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. மற்ற பிளேயருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தேவைப்படுற சமயத்துல விக்கெட் எடுப்பாரு, தேவைப்படுற சமயத்துல அதிகமான ரன்கள் வந்து சேர்ப்பாரு. பிரஷரா அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அவர்கிட்ட இருக்க மைனஸ் என்ன அப்படின்னா, அடிக்கடி வந்து இன்ஜரி ஆயிடுறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா அவருக்கு வந்து இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு அவரால் கம்பேக் கொடுக்க முடியும். IPL அவருக்கு வந்து நல்ல ஒரு கீ சீசனா வந்து இந்த வருஷம் வந்து இருக்க போகுது. ஆனா வந்து பாண்டியா இல்லாம ரோஹிட்டால T20 உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலயுமே பாண்டியா வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாரு. அவருக்கு மாற்றா இன்னொரு வீரர் கொண்டு வரது அப்படிங்கிறதுலாம் முடியாத ஒரு காரியம். ஸோ பாண்டியா இல்லாம ரோஹிட்டுக்கு கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி யுவி வந்து பேசியிருக்காரு. நன்றி.